ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆரா த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பைப்பிங் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் ப்ளவுஸை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது பார்த்தீங்களா. இழுத்த இந்த அளவுக்கு இழுக்கணும். அதை தான் வந்துட்டு பயாஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அடி ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கு, பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க, பின்னாடி தேவையில்லைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பயாஸ் பீஸை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயாஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிளாத் இருக்கு இல்லையா, 2 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பீஸையும் வந்துட்டு ஒன்றா வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. ஒரு 1/4 இன்ச் போல் விட்டு அந்த எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், சும்மா ஒரு 1/4 இன்ச் இல்லை அதுக்கும் கம்மியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி ஜாயின் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணோம். அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இருக்கணும். ஓகேங்களா. நல்ல பக்கம் வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னாக்கா இப்போ சொல்கிறேன். இப்போ எடுத்துருக்கீங்களா, இப்போ திருப்பி போடுங்க. அந்த கெட்ட பக்கம் வந்துட்டு கீழே போகணும், நல்ல பக்கம் வந்துட்டு மேலே வரணும். அப்போ தான் வந்துட்டு 2 பீஸோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வைக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் திருப்பி வச்சுருப்பேன். ஓகேங்களா. கெட்ட பக்கம் அங்கே இருக்கும், அப்படியே திருப்பி நல்ல பக்கம் வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். இதேமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எத்தனை பயாஸ் பீஸ் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணணும். பயாஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை வந்துட்டு நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. நல்ல பக்கம் வச்சு தான் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட நல்ல பக்கமும் அந்த பயாஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வைக்கணும். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமும் ஒன்றா வைக்கிறோம். ஓகேங்களா. இது வந்துட்டு ராங் சைடு. ஓகே, நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. இது ரொம்ப பேசிக் தான். டைப் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம மடித்து திருப்பும்போது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1/2 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 1/4 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன் இப்போ நான். ஸோ எக்காரணத்து கொண்டும் பயாஸ் பீஸையும் எடுத்துடாதீங்க,
நெக் சைடும் இழுத்துறாதீங்க, கழுத்து பகுதியும் இழுத்துறாதீங்க. அப்படியே லைட்டாக நான் எடுக்கிறேன், நான் இழுக்கலை, ஜஸ்ட் அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். இழுக்காமல் மேட்ச் பண்ணுங்கள். பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக இழுத்துடுவோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட் டைமில் ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினருக்கு. பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறேன், இழுக்கலை, நேராக வைக்கிறேன். தையல் நேராக வரதுக்காக ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து தையல் போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இழுத்துடக்கூடாது. நம்மளே அறியாமல் நம்ம வந்துட்டு இழுத்துருவோம். அதனால் இழுத்துறாதீங்க. எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பைப்பிங் வைக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த தையல் வந்துட்டு பேக் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். பின்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு தைங்க. எப்பவும் அதை மட்டும் செக் பண்ணுங்கள், அதுலேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த முடிக்கும்போதும் சரி 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ திருப்பி தைச்சிடலாம். இப்போ வந்துட்டு கெட்ட பக்கம் எடுத்துருக்கேன், ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க பயாஸ் பீஸ் வந்துட்டு அந்த தையல் இருக்குது தெரியுமா, அந்த ராயஜஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தையல் இருக்குல்ல அது வரைக்கும் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ராயஜஸ் இருக்கா, ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தையல் இருக்குல்ல அது வரைக்கும் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னரே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும் பயாஸ் பீஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். பிகினருக்கு ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்கும். இது நான் சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த தையல் ஒன்று போட்டிருப்போம்ல, அந்த தையல் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக அங்கே வச்சுட்டு அந்த கார்னரையே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப 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 பேசிக்கான பைப்பிங் அட்டாச்மெண்ட் மெத்தட் தான். இன்னும் இதை விட மெல்லிஸாக கூட பைப்பிங் அட்டாச் பண்ணுவாங்க, அதை நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மெத்தடாக நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய சேனலில். இந்த மடித்து திருப்புறீங்க பார்த்தீங்களா, இப்போவும் எக்காரணத்தை கொண்டு இழுக்கவே கூடாது. நீங்கள் கழுத்து இழுத்தீங்கனாக்கா பெருசாகிடும், அப்புறம் போடும்போது கொஞ்சம் லூஸ் வரும், ஃபிட்டிங் கரெக்டாக வருது. ஸோ எப்போவுமே இழுக்காதீங்க, அப்படியே வச்சு தைங்க, ஓகேங்களா. இப்படி இருக்கோ அப்படியே வச்சு கொஞ்சம் நான் வந்துட்டு இழுக்கல, அதை ஸ்ட்ரைட் தான் பண்ணி தைக்கிறேன், நேராக வச்சு தைக்கிறேன், அவ்வளோதான். அந்த ஃபூட்டர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேராக வச்சு தான் தைக்கிறேன். முடிக்கும் போது அதே மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் மறக்காமல் பேக் ஸ்டிச் போட்டுருங்க. படித்தையல் சொல்லுவாங்க, அதை போட்டுடுங்க. பேக் ஸ்டிச் போட்டுருங்க, ஒரு வாட்டி ஓட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும். இது வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், பிகினர்ஸ் பயப்படாதீங்க. பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. எந்த பக்கமும் ஒரு ஆயிடுச்சு நமக்கு தெரியவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு ரேட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான், வெரி சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினஸாக இருக்கவங்க பயப்படாதீங்க, உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். நானும் பிகினராக இருக்கும்போது நிறைய தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஆரா த்ரெட்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.